எவ்ரிவன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மைக்ரோமீட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மைக்ரோமீட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக்காக அதில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதுதான் வந்து ஆன்வில். ஸோ இது வந்து ஸ்பிண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து யூ ஃப்ரேம். இதுதான் வந்து மெயின் ஸ்கேல் வேல்யூ. இது வந்து வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன்ஸ். இது வந்து ஹேண்டில் பிடிக்கக்கூடிய இடம். இந்த லாஸ்ட்டாக இருக்கிறது தான் வந்து ரேட்ஷெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இது வந்து வேல்யூ வந்து மெஷர் பண்ணும்போது அதை நம்ம வந்து லாக் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ் ஆகும். ஸோ நம்ம இதனுடைய லீஸ்ட் கவுண்ட் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நமக்கு மெயின் ஸ்கேல் ரீடிங் எவ்வளோ இருக்கோ அதில் மினிமமாக கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம வந்து வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனால் டிவைட் பண்ணி அதனுடைய லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோ அப்படின்றது தான் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம ஒரு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதனுடைய ரேஞ்சையும் அதனுடைய லீஸ்ட் கவுண்ட்டையும் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ரேஞ்ச் அப்படின்றது வந்து மேக்ஸிமமாக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம எந்த அளவுக்கு வரைக்கும் டைமென்ஷன் மெஷர் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து ரேஞ்சு. ஸோ நமக்கு இந்த மைக்ரோமீட்டரில் ரேஞ்ச் பார்த்தோம்னாக்கா 0 mmலேருந்து 25 mm வரைக்கும் உள்ள டைமென்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த மைக்ரோமீட்டரை யூஸ் பண்ணி நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும். ஸோ மேலே கொடுத்துருக்கிற மெயின் ஸ்கேல் ரீடிங் எல்லாமே வந்து எம்எம்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ 0லேருந்து 25 mm வரைக்கும் இருக்கும். ஸோ அதுலேயே கீழே வந்து சப்டிவிஷனில் பார்த்தோன்னாக்கா 0.5 mm வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெயின் ஸ்கேல் ரீடிங் வேல்யூவில் மினிமமாக கொடுத்துருக்கிறது வந்து 0.5 mm. ஸோ இந்த 0.5 mmக்கு கீழே நம்ம வந்து எந்த அளவுக்கு மெஷர் பண்ண முடியும் அப்படின்னாக்கா, நம்ம இந்த மைக்ரோமீட்டருடைய லீஸ்ட் கவுண்ட் வேல்யூ வந்து 0.01 mm. 25 mm அப்படின்றது வந்து ரேஞ்சு. ஸோ அந்த 0.01 mm வரைக்கும் மினிமம் வேல்யூ வந்து நம்ம அந்த மைக்ரோமீட்டர் யூஸ் பண்ணி மெஷர் பண்ண முடியும். ஸோ இது எதை வச்சு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா, இதில் நமக்கு மினிமமாக இருக்கிறது வந்து 0.5 mm. ஸோ இந்த 0.5 mm நமக்கு இந்த வெர்னியர் ஸ்கேலுடைய டிவிஷன் இங்கே பார்த்தோன்னாக்கா 5 பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ இதில் வந்து 30, 25, 40. ஸோ இதை நம்ம பார்த்தோன்னாக்கா 0லேருந்து மொத்தமாக வந்து 50 வரைக்கும் 50 டிவிஷனாக பிரிச்சுருப்பாங்க. ஸோ லீஸ்ட் கவுண்ட்டுடைய ஃபார்முலா வந்து பார்த்தோன்னாக்கா 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன், அதாவது மெயின் ஸ்கேல் இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் வேல்யூ வந்து 0.5 mm. 1 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன்ஸ் மொத்தமாக வந்து 50 வந்து பிரிச்சுருக்காங்க. ஸோ அதனால் மினிமமாக இருக்கக்கூடிய 0.5 வந்து 50ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து 0.01 mm அப்படின்ற லீஸ்ட் கவுண்ட் கிடைக்கும். ஸோ அதை தான் வந்து வெர்னியருடைய லீஸ்ட் கவுண்ட். இந்த வெர்னியரை யூஸ் பண்ணி நம்ம மினிமமாக வந்து 0.01 mm வரைக்கும் நம்ம வந்து அக்யூரேட்டாக மெஷர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இந்த மைக்ரோமீட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, இந்த மைக்ரோமீட்டரோடைய ரேஞ்ச் பார்த்தோன்னாக்கா 25லேருந்து 50 mm வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 25 mmக்கு மேலே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டையும் 50 mmக்குள்ளே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டோடைய வேல்யூ மட்டும்தான் நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும். ஸோ இதனுடைய லீஸ்ட் கவுண்ட்டும் பார்த்தோன்னாக்கா 0.01 mm. ஸோ லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்கிறது வந்து மெயின் ஸ்கேலில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மாலஸ்ட் வேல்யூ, இங்கே மேலே இருக்கிறது எல்லாமே எம்எம்மில் கொடுத்துருக்காங்க. சப்டிவிஷனில் வந்து 0.5 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 0.5 நம்மளுடைய வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் மொத்தம் எவ்வளோ பிரிச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 45. இங்கே வந்து 0ல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு கோடுமே வந்து 5 டிவிஷனாக இருக்குது. மொத்தமாக வந்து 45, நெக்ஸ்ட் வந்து 50ல் முடியும். ஸோ 50 அப்படின்றது வந்து அகைன் வந்து 0 ஸ்டார்டிங்காக வச்சு குறிச்சிருக்காங்க. ஸோ இங்கே வந்து 0.5 mm அப்படின்றத வந்து 50 டிவிஷனாக பிரித்து தான் வந்து நமக்கு வந்து மெஷர் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் இதனுடைய லீஸ்ட் கவுண்ட் வேல்யூ வந்து 0.01 mm. ஸோ நம்ம மெஷர் பண்ணும்போது இந்த லாக்கிங் ஸ்க்ரூ எது கொடுத்துருக்காங்கனாக்கா, நம்ம இந்த ஸ்க்ரூவை வந்து யூஸ் பண்ணி லாக் பண்ணிட்டோம்னாக்கா நமக்கு அந்த வேல்யூஸ் வந்து நமக்கு வந்து மாறாமல் இருக்கும். ஸோ நம்ம இதை வந்து மூவ் பண்ணோம் அப்படின்னாலுமே நமக்கு வந்து எந்த வித ரொட்டேஷனும் இருக்காது. ஸோ அதனுடைய வேல்யூவை வந்து நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த லாக்கிங் ஸ்க்ரூ யூஸ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேல்யூ வந்து மெஷர் பண்ணி அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத வந்து பார்க்கலாம்.
ஸோ இதில் வந்து நம்ம இந்த பென்னுடைய அவுட்டர் டயாமீட்டர் எவ்வளோ இருக்குது, அவுட்டர் டைமென்ஷன் எவ்வளோ இருக்குன்றதை செக் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம அந்த ஆன்விலுக்கு நடுவில் வச்சுக்கிட்டு இந்த ரேச்சட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பொசிஷனை யூஸ் பண்ணி நம்ம இதை சுற்றுறது மூலயமா அது வந்து லாக் ஆகிடும். ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணுறது மூலயமா அது கரெக்டான ப்ராப்பரான பொசிஷனில் வந்து லாக் ஆகிட்டு அதுக்கு மேலே வந்து டைட்டான ஆகாது. ஸோ இது நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, நமக்கு வந்து டைமென்ஷன் வந்து ப்ராப்பராக நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்றதுக்காக இந்த ரேட்செட்டை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது யூஸ் பண்ணுறது மூலயமா நம்மளுடைய டைமென்ஷன் வந்து நமக்கு வந்து ப்ராப்பராக கிடைக்கும். ஓவராக வந்து அது வந்து டைமென்ஷன் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் வந்து இதை வந்து யூஸ் பண்ணி டைட் பண்ணுறோம். ஸோ இப்போ இதனுடைய வேல்யூ வந்து ரீடிங் வந்து நம்ம எடுத்து இந்த வேல்யூ வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத நம்ம வந்து இப்போ கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வேல்யூ வந்து நம்ம வந்து லாக் ஸ்க்ரூவை லாக் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அந்த வேல்யூவை வந்து லாக் ஸ்க்ரூவை யூஸ் பண்ணி நம்ம வேல்யூவை வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதில் ரீடிங் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, மேலே இருக்கிறது எல்லாமே வந்து mm, 1 mm, கீழே இருக்கிற சப்டிவிஷன் எல்லாமே வந்து 0.5 mm. ஸோ நம்ம இதை வந்து கவுண்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா, இங்கே 5 mm வரைக்கும் இருக்குது, 5 mm, அடுத்தது வந்து 6, அடுத்த லைன் வந்து 7. இது எந்த லைன் வரைக்கும் இருக்குதுன்னு பார்த்தோன்னாக்கா இந்த 0.5 இருக்குது, 0.5 வரைக்கும் இருக்குது. ஸோ இதில் வந்து 7 + 0.5 7.5 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ மெயின் ஸ்கேல் ரீடிங் வந்து 7.5 mm வரைக்கும் இருக்குது. ஸோ வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் பார்த்தோன்னாக்கா, நமக்கு இந்த 50யாக பிரித்து வச்சுருக்கிற டிவிஷனில் அந்த 15ஆம் நம்பர் டிவிஷன் வந்து நம்மளுடைய இந்த ஸ்ட்ரெயிட் லைன் சென்டர் லைன் கூட வந்து மேட்ச் ஆகுது, கோயின்சிடன்ஸ் ஆகுது. ஸோ இதில் ஒரு லைனுடைய வேல்யூ வந்து 0.01 mm. ஸோ இதுதான் வந்து லீஸ் கவுண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ நமக்கு வந்திருக்கிற இந்த 15 கூட 0.01 வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு 0.15 mm அப்படின்றது வரும். ஸோ நமக்கு ஓவரால் ரீடிங் எவ்வளோ வந்திருக்குனாக்கா, மெயின் ஸ்கேல் ரீடிங் வேல்யூவையும் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் வேல்யூ ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு ஓவரால் அதனுடைய டைமென்ஷன் என்னன்றது கிடச்சிரும். ஸோ 7.5 + 0.15 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னாக்கா 7.65 mm அப்படின்றது வந்து நமக்கு வந்து ஃபைனலாக வந்து கிடைக்குது. ஸோ இந்த பென்னுடைய அவுட்டர் டைமென்ஷன் வந்து 7.65 mm அப்படின்றது தான் வந்து நம்ம மைக்ரோமீட்டரை யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த மைக்ரோமீட்டரை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, வெர்னியர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இதில் வந்து வெர்னியரில் வந்து பெரிய பெரிய டைமென்ஷன் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ மைக்ரோமீட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்மள இதில் வந்து ஸ்மால் டைமென்ஷனையும் பொதுவாக வந்து மேக்ஸிமமாக டயாமீட்டர் ஃபைன் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம வந்து மைக்ரோமீட்டரை அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இது யூஸ் பண்ணுறது மூலயமா என்னுடைய லீஸ் கவுண்ட் வந்து 0.01 அப்படின்றதால வெர்னியரை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து 0.101 mm வந்து அதனுடைய வெர்னியர் ஸ்கேலில் கம்பேர் பண்ணும்போது ஸ்க்ரூ மைக்ரோமீட்டரில் வந்து 0.01 mm இருக்கிறதால இதை வந்து சின்ன சின்ன பார்ட்ஸ், மைனூட்டான பார்ட்ஸ் வந்து நமக்கு டைமென்ஷன்ஸ் வந்து ப்ராப்பராக வேணும், அதனுடைய அக்யூரசி அதிகமாக இருக்கணுன்றப்போ நம்ம இந்த மைக்ரோமீட்டரை யூஸ் பண்ணி டைமென்ஷன் மெஷர் பண்ணுறது மூலமா நம்மளுக்கு வந்து கரெக்டான அக்யூரேட்டான வேல்யூ வந்து கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து மைக்ரோமீட்டர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.